கடவுளை நோக்கி தேடுதல் அப்படின்ற பாதை பல குருநாதர்கள் பல காலமாக யோசித்து அவங்களுக்குன்னு தேவையான பல பாதைகளை அந்தந்த காலகட்டத்திற்கு இருக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அதில் என்ன பலன் இருந்தது அப்படின்றது தெரியாது. ஆனால் பாபுஜி மகாராஜோட ரைட்டிங்கில் படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும், ஈவன் ரிலீஜனில் கூட மேக்ஸிமம் அவங்க பேசுகிறது வெறும் மோட்சம், அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியறதில்லை. அதையும் மீறிய சில விஷயங்கள் சொன்னால் சரணாகதின்னு சொல்கிறாங்க. மோட்சத்தை தாண்டி, மோட்சன்றது அவங்க சொல்கிறது மீண்டும் பிறவா நிலை. ஆனால் பாபுஜி மகாராஜோடைய புத்தகங்களை படிக்கும்போது அவங்களுக்கு தெரியும், இது ரொம்ப 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 சாதாரணமான விஷயம், அவ்வளோ கம்மியான விஷயம். ஒரு ஆன்மீக பாதையில் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய சஹஜ மார்க் ஹார்ட்ஃபுல்னஸ் பாதையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயன்றது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லா விஷயங்களையும், எவ்வளோ பாதைகள் இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பாதை யாரோ இதை பற்றி பேசும்பொழுது இதை புரிந்து கொண்டு இதில் உள்ளே நம்ம இந்த பாதையில் போயிட்டுருக்கோம். இந்த பாதை சுருக்கன்றாங்கன்னா இந்த பாதையே கொஞ்சம் சிம்பிள் பட் நாட் ஈஸி அப்படின்வாங்க. பார்க்குறதுக்கு சுலபமாக இருக்கும், ஆக்சுவலாக சுலபம் இல்லை. பல இடர்பாடுகள், இன்னல்கள், பல விஷயங்கள் நம்மளை தடுக்குது. இதையும் மீறி சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரியும். முதல்ல இந்த ஹார்ட் ரீஜன் சொல்கிறாங்க, 5 புள்ளி 5 சர்க்கிள், அதை தாண்டி அதுக்கப்புறம் மைண்ட் ரீஜன்லேயே நிறைய உள்பாகங்கள் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் பிரம்மரேந்திராவை தாண்டி சென்ட்ரல் ரீஜன் போய் அதுக்கப்புறம் 7 ரிங்ஸ் ஆஃப் ஸ்ப்ளெண்டர், அதுலேருந்து 13வது புள்ளி அப்படின்னு சொல்லி எந்த பாதையிலும் இல்லாத ஒரு உயரிய குறிக்கோளை ஒரு வாழ்வு கட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வழியாக நம்மளுடைய குருநாதர்களை அதை ஒரு பீரியட் ஆஃப் டைம் உருவாக்கி வச்சுருக்காங்க.